மகாராஷ்டிராவுல இந்த ஒரு ஃபேமிலிக்கு நடந்த மாரி வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுல ஒரு 18 வயசான ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா, எங்க பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வாங்கி குடுத்துருக்காங்க. இஎம்ஐ கட்ட காசு இல்ல, வேணும்னு கேட்டுருக்கான். அவங்க வந்து இப்ப இல்லப்பா, என்கிட்ட காசு இல்லன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மலை உச்சிக்கு போயி, நீங்க இஎம்ஐ கட்ட காசு குடுத்தா தான் நான் கீழ இறங்குவேன். இல்லன்னா இங்கிருந்து நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிருக்கான். இவங்க பெற்றோர் பக்கத்துல இருந்த ரெஸ்கியூ டீம்லாம் பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேல போயி, "நீ வாப்பா" அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருக்காங்க அவங்க அப்பா. வரல. அதனால கிட்ட போயி, "வாப்பா, ஏன்பா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி அவன கம்பல் பண்ணி கீழ இழுக்கறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா 2 பேரும் தவறு எதிர்பாராத விதமா அந்த மலைக்கு கீழ விழுந்து பள்ளத்துல இறந்துட்டாங்க. அடுத்த சில நொடியிலேயே பார்த்தீங்கன்னா, இத தாங்கிக்க முடியாம அவரோட மனைவி அதான் அவிங்க அம்மா, அவங்களும் மலையிலேயே விழுந்து கீழ விழுந்து இறந்துட்டாங்க. ஒரு ஐஃபோனுக்காக 3 ஒரு ஃபேமிலியே இறந்துடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்களால புரிய வைங்க. 17, 18 வயசுல நீங்க செல்ஃபோன் வாங்கி குடுக்கறதுனால, அவங்க இஎம்ஐ கட்டணும், பைக் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி உங்கள எவ்ளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. கேவலம் ஒரு ஐஃபோனுக்காக 3 உயிரா? ஐஃபோன் நெனச்சா வாங்கலாம். உயிர் வாங்க முடியுமா? இந்த மாரி சில விஷயத்த பெற்றோர்கள் தவிர்த்துக்கிட்டா நல்லது. இது வந்து மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.